ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான விசுவாச பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? என் அருமை மக்களாகிய நீங்களும் நாமும் எல்லோருமே கர்த்தர் மகிமையாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர். உங்களை இந்த யூடியூப் மூலமாய் சந்திக்கிறதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கூட ஆண்டவர் நல்லவர். நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் பாடி மகிமைப்படுத்தி குடும்பமாய் சேர்ந்து உட்கார்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். சந்தோஷமாய் இருப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலம். நம்முடைய ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே பாடி ஆவியான நிறைவேற்றி பாடி மேம்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சமாஜம் பிடிப்பா. ஹல்லேலூயா. தூய Shaka
இந்த உலகத்திலே இந்த உடம்புல உயிர் ஒட்டி இருக்கிற நோக்கமே நம்முடைய அப்பாவை உயர்த்த மட்டும்தான். வெறும் பாட்டு மட்டுமல்ல, நம்முடைய அந்த ஜீவியத்தில் நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, சிந்தையில் அப்பாவை மட்டும் உயர்த்த.
பலியாகி என்னை மீட்டீரையா, என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. பலியாகி என்னை மீட்டீரையா, பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. ஒளியாய் வந்தீரையா. என் உயிருக்குள்ள, என் வாழ்க்கைக்குள்ள, என் இதயத்துக்குள்ள, இருட்டு அடைஞ்ச என் வீட்டுக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள ஒளியாய் வந்தீரையா. ஐயா, ஒளியாய் வந்தீரையா. அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். நம்ம தகப்பன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். பா, எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாய். நன்றிப்பா. எங்க மத்தியில வாசப்படுறதுக்காய் நன்றிப்பா. உங்க பிரசன்னத்துக்காய் நன்றிப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழே, அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அந்த ஆரோக்கியம் தான் இப்பொழுது முழு உலகத்திலும் கர்த்தருக்குள் வந்த பிள்ளைகள் மேல் உடைய ஆரோக்கியத்தால் தகப்பன் இருக்கிறார். உலகமே நடுங்கி குலுங்குகிறது, உலகமே நடுங்கி திகைக்கிறது, பதை வதைக்கிறது. தகப்பன் அவர்கிட்ட அவரால் மீட்டுக் கொள்ளப்பட்ட பிள்ளைகள் ஆகிய உங்களை என்னுடைய ஆரோக்கியத்தால் மறைச்சிருக்கிறாரே. அப்பா அப்பா சொல்லுங்க. அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்தே உம் பாதமே. சொல்லுங்க வாக்காளர்களே, என் அடைக்கலமே. என் உயிருள்ள வரைக்கும், இந்த பூமியில் இந்த உடம்புல உயிர் ஒட்டி வரைக்கும் எனக்கு என் சந்ததிகளுக்கு குடும்பத்துக்கு நீங்க தான் அழைக்கிறோம். அடைக்கலமே, அதிசயமே, அண்டி வந்தே உம் பாதமே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, என் தெய்வமே, என் இயேசுவே. உன்னை தண்டியாமல் விட மாட்டேன், ஆனாலும் மட்டாய் தண்டிப்பேன் சொல்றீங்க. மட்டாய் தண்டிக்கிறது நேசம் உண்டு, பாசம் உண்டு, இரக்கம் உண்டு. உங்க பாதத்தில் மாட்சிமை உள்ளாரே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. பணிந்து குனிந்து மாட்சிமை உள்ளாரே.
அர்ப்பணிப்பு தான். ஆறாவது முடிவும் அர்ப்பணிப்பு தான். அப்பாவுக்கு நம்மை நிபந்தனையற்ற பலியாய் தருவதுதான் உண்மையான ஆராதனை. குடும்பமாய் அப்பட்ட கையை சொல்லுவார்கள், அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்களுக்கு தந்தேனையா, அர்ப்பணித்தேனா எங்களோடு சேர்ந்து ஆராய்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுத்து வெளிப்பாடுகளை கொடுத்து தகப்பனே, அநேகருடைய கட்டப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது அறுக்கப்பட்டு போவதாக. என் தேவ ஆவியானவருடைய வாழ்வை இருக்கட்டும் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் கர்த்தருடைய அபிஷேகத்தால் என் ஜனங்களுடைய முகங்களெல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஆமென் அபிஷேகத்தால் முகங்கள் உரிக்கப்பட்டு போவதா, இயேசுவின் நாமத்தில் உரிக்கப்பட்ட முகங்கள் அவன் எந்த தரப்பில் என்ன ரீதியில் முகங்கள் இருந்தாலும் அத்தனை இயேசுவின் நாமத்தில் உரிக்கப்பட்டு போவதா. என் பிள்ளைகளுடைய கண்ணீர் மாறட்டும், பயம் நீங்கட்டும், பாவம் மன்னிக்கப்படட்டும் ஐயா. பாவத்தில் விடுதலை கொடுப்பதாக துதியின் ஆவி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தனியாகவோ குடும்பமோ தெரிந்தோ தெரியாமோ அறியாமோ என் கர்த்தர் இப்பொழுது விருதராஜ சிங்கம், மரணத்தை ஜெயித்தவர், நரகத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து ராஜாவை பிள்ளைகளுடைய இதயங்களுக்குள் வீடுகளுக்குள்ளே பிரவேசித்து என் கர்த்தருடைய ஆவியான ஜனங்களை கண்டிப்பாக நன்மை ஆஸ்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மற்றொரு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பான பிள்ளைகளே, நம்ம அப்பாவை ஆராதித்திருக்கிறோம், அப்பாவை வைத்திருக்கிறோம். இப்பொழுது கூட கடைசியாக ஜெபம் பண்ண போறோம், ஜெபிக்க போறோம். அன்பான மக்களே, இந்த நாட்கள் இந்த கொடிய நாட்கள் முழு உலகம் விளக்கப்பட்டிருக்கிறது. மனுக்குலமே மறக்க முடியாத ஒரு நாட்களாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களோடு என்னோடும் அப்பா இருக்கிறார். அப்பாட்ட ஜெபம் பண்ணுவோம். அப்பா, இந்த நாட்களை சீக்கிரம் மாத்துங்கப்பா, ஜெபம். இந்த நாட்களை மாத்துங்கப்பா, இந்த நாட்களை மாத்துங்கப்பா. எங்க தேசத்தின் ஜனங்களை காப்பாத்துங்கப்பா. 5 கண்டத்திலும் இருக்கிற மக்களை காப்பாத்துங்கப்பா. கூப்பிடுங்கப்பா, காப்பாத்துங்க தகப்பன். அப்பா, சீக்கிரம் இந்த நாட்களை கர்த்தர் மாற்றி சபைக்குள்ளே ஒரு புதுப்பித்தல் உண்டாக, சபைக்குள்ளே உமது ஜனங்கள் உண்மையை மகிழ்ந்து இருக்கும்படி திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உயிர்ப்பீங்கப்பா. ஆமாப்பா, உயிர்ப்பீங்க தகப்பனே. இந்த கொரோனா வியாதி நிமித்தமா நாள்தோறும் செத்து விழுந்துட்டு இருக்காங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா, செத்து விழுந்துட்டு இருக்காங்கப்பா. ஒவ்வொரு நாட்டிலையும் 2000 பேர் 1000 பேர் ஒவ்வொரு நாளும் இப்படி தர்மம் மறிக்கிறாங்க. இந்தியாவும் பாதிக்கப்பட்டிருப்பா. நீங்க காப்பாற்றினாலுடைய என்னை யாரும் காப்பாற்ற முடியாதுப்பா. தாவீது நாட்கள் எருசலேமை தேவனுடைய விடுதலையின் ஆவியானவர் எங்கள் தேசமெங்கும் எல்லா தேசமெங்கும் பாயட்டுமையா. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார் என்று எல்லா ஜாதிகளும் எல்லா தேசங்களும் அறியட்டும். அப்பா, மருத்துவர்கள் காப்பாற்ற முடியாதுப்பா, மருத்துவம் காப்பாற்ற முடியாதுப்பா, பணம் காப்பாற்றாதுப்பா. ப்ளீஸ்ப்பா, எங்க ஜனங்களை நீங்க தான்ப்பா காப்பாற்றணும். எங்க மக்களை காப்பாத்துங்க, எங்க தேசத்தை காப்பாத்துங்க, எங்க அரசியல் தலைவர்களை காப்பாற்றுங்க.
கர்த்தர் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுதான் சிறந்த முடிவு. ஆனாலும் ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போகாதபடி நாங்க நிக்கிறோம்ப்பா, முகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. எங்களுக்குள்ளேயும் பெரிய மாற்றம் வேணும்ப்பா, எங்களுக்குள்ளேயும் பெரிய திருப்புமுனை வேணும். தகப்பனே, நான் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஜனங்களை அர்ப்பணிக்கிறோம், தேசத்தை அர்ப்பணிக்கிறோம், தேசங்களை அர்ப்பணிக்கிறோம். வெகு சீக்கிரம்ப்பா சபை திறக்கப்பட்டு உங்களை ஆராதிக்கிற கூட்டங்கள் பெருகும்படி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெகு சீக்கிரம் வருகைகள் எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான மக்களே, நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வாரம் கூட நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தை, பேதையை ஞானியாக்குகிற வார்த்தை, ஆமே உங்களையும் என்னையும் விடுவிக்கிற சத்தியம் உள்ள வார்த்தையை நாம் கேட்போம். படியுங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 9வது அதிகாரம் 26வது வசனத்திலே 9 மட்டும் படியுங்கள். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். போதும். ஆதலால் நாம் நிச்சயமில்லாதவனாக ஓடேன். கண்ணபடி சொல்லுமா? எங்கள் அன்பு தகப்பனே, உங்க பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க வார்த்தைப்பா, உங்க வார்த்தை தான்ப்பா எங்களை உயிர்ப்பிக்கும். உங்க வார்த்தை தான்ப்பா எங்கள் தேவையை சந்திக்கும். உங்க வார்த்தை தான்ப்பா எங்களை உங்க பக்கம் இழுக்கும். உங்க வார்த்தை தான் தகப்பனை எங்களை நிலைப்படுத்தும். அப்பா, வார்த்தையாகிய தெய்வமே, வார்த்தையாகிய தேவனே, இப்பொழுதும் இப்ப பேசப்படுகிற வார்த்தையின் மூலமாய் என்னையும் என் ஜனங்கள் எல்லாரையும் உங்க பக்கமாய் இழுத்து ஈர்த்து கட்டி நிலைப்படுத்த வேண்டுமாய் செய்கிறோம். பிதாவுக்கு சித்தம் இல்லாத ஒரு வார்த்தை கூட வாயில் வரக்கூடாது தகப்பனே. அமைதிய ஆவியானவருடைய முழு ஆளுகைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி திருச்சபைக்கு அவர் எழுதும் ஆவியானவர் அவர் மூலமாய் சொல்லும் பொழுது அங்கே சொல்கிறார். இன்றைக்கு கிறிஸ்தவ ஓட்டத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கடைசி நாட்கள் வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டத்தை போன்றது. உலக வாழ்க்கை ஒரு ஓட்டம். உலக வாழ்க்கை ஒரு ஓட்டம். துவக்கத்திலிருந்து கட்டாயம் ஒரு முடிவு இருக்கும். ஆண்டவருக்கு மகிமையாக ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமையாக தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் ஓடுகிற ஓட்டமும் இருக்கிறது, கிறிஸ்து இல்லாமல் ஓடுகிற ஓட்டமும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு ஓட்டம், அது ஒரு உயிருள்ள ஓட்டம், ஒரு அர்த்தமுள்ள ஓட்டம், ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு ஓட்டம். ஆனால் கிறிஸ்து இல்லாத ஒரு ஓட்டம், கிறிஸ்து இல்லாத ஒரு ஓட்டம், அது உயிரில்லாத ஒரு ஓட்டம், அர்த்தம் இல்லாத ஓட்டம், லெக்கு இல்லாத ஓட்டம். கிறிஸ்துவுக்குள் ஓடுகிற ஓட்டம் உயிர் உள்ள ஓட்டம், அர்த்தமுள்ள ஓட்டம், அது லெக்கை நோக்கி ஓடுகிற ஓட்டம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு மகிமையாக இந்த ஓட்டத்தை கிறிஸ்துவ ஓட்டத்தை துவக்கியவர் இயேசு கிறிஸ்து தான். கிறிஸ்துவ ஓட்டம் என்பது கிறிஸ்துவே துவக்கி விடுவார். கிறிஸ்து துவங்கின பின்புதான் ஓட முடியும். இந்த உலகத்திலே ஓடுற எல்லா மக்களும் ஓடுகிறார்கள். பணத்தை நோக்கி ஓடுகிறார்கள், பட்டத்தை நோக்கி ஓடுகிறார்கள், பதவியை நோக்கி ஓடுகிறார்கள், மனுஷனுடைய அன்புக்காய் ஏங்கி ஓடுகிறார்கள். ஆனால் உங்களுடைய என்னுடைய ஓட்டம் அதுவல்ல. அந்த ஓட்டத்தை துவக்கினவரே இயேசு கிறிஸ்து தான். காரணம், நாமும் கூட ஒரு காலத்திலே அந்த மக்களை போல்தான் இருளான உலகத்திலே ஓடிக்கொண்டிருந்தோம். எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரத்திலே படிக்கும் பொழுது அங்கே சொல்கிறார், விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்துகிற ஓட்டத்தில் பொறுமையுடைய ஓட கடவுள். அன்பான மக்களே, நீங்களும் நானும் ஓடுகிற இந்த கிறிஸ்துவ ஓட்டத்தை துவக்கினவர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவர். அவர்தான் விசுவாசத்தை துவக்கிறவர், அவர்தான் முடிக்கிறவர். விசுவாசத்தை துவக்கி ஓட்டத்தை துவக்குகிறவரும் அவர்தான், ஓட்டத்தை முடிக்கிறவரும் அவர்தான். இடையிலே இந்த ஓட்டத்தை, விசுவாச ஓட்டத்தை காத்துக் கொள்கிறது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை. நம்முடைய பிள்ளை ஆண்டவருக்கு மகிமையுண்டாகட்டும். ஸ்தோத்திரம். விசுவாசம் கலந்த இந்த கிறிஸ்துவ ஓட்டம் என்பது
இந்த உலகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம், இந்த உலகத்திலே இயேசு துவக்கிய ஓட்டம். அன்பான பிள்ளைகளே, அப்ப இயேசு துவக்கிய ஓட்டம், விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி இந்த ஓட்டத்தினுடைய உயிர் விசுவாசம், உயிர் கிறிஸ்து. இரண்டாவதாக சொல்கிறேன், இரண்டாவது சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இரண்டாவதாக இந்த ஓட்டம் நியமிக்கப்பட்ட ஓட்டம், இயேசு துவக்கிய ஓட்டம். இரண்டாவதாக நியமிக்கப்பட்ட ஓட்டம். அதே அதிகாரத்தில் எபிரேயர் 12:1 நாம் பார்க்கிறோம். படியுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். இயேசு துவக்கின ஓட்டம் ஏதோ நம்பிக்கை இல்லாமல் ஒரு எங்கே போவோம் என்று தெரியாமல் துவக்கின ஓட்டம் அல்ல. இந்த ஓட்டம் ஒவ்வொருவருக்கும் ஒன்றை அவர் நியமித்திருக்கிறார். ஆசிரியர்களுக்கும் நியமிக்கிறார், என்ஜினியருக்கும் நியமிக்கிறார், டாக்டருக்கு நியமிக்கிறார், கமௌண்டருக்கு நியமிக்கிறார், கார்பெண்டர் வேலை செய்தவருக்கு நியமிக்கிறார், படிப்பறிவே இல்லாதவர்களுக்கும் நியமிக்கிறார். அப்படி இது உங்க ஓட்டம். ஊழியக்காரனுக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது, விசுவாச மக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஓட்டம் இருக்கிறது. இந்த ஓட்டத்தை துவக்கினவர் இயேசு சும்மா துவக்கல, ஒரு நியமத்தோட துவக்கிறார், நியமிக்கிறார். உதாரணத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே ஆண்டவருக்கு மகிமை 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒரு படியுங்கள். ஆமென். ஆண்டவருக்கு மகிமையான ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓட்டம். தகப்பனுடைய ஓட்டம் பிள்ளைக்கு அல்ல, தாயின் ஓட்டம் மகளுக்கு அல்ல, மருமகளுடைய ஓட்டம் மாமியாருக்கு அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓட்டம். படியுங்கள். யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது போதும். யோவான் தன் பணிவிடை ஓட்டம், யோவான் ஸ்நானனுக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்தார். பாருங்கள் ஸ்தோத்திரம். நோவாவுக்கு ஒரு ஓட்டம், பேழையை கட்டி ஆமென் ஜலப்பிரளயத்திலே முன்மாறிய வாழ ஓட்டம். ஏனோக்கு ஒரு ஓட்டம் இருக்கிறது. அவர் ஸ்தோத்திரம் 1000 தேவ தூதர்கள் வரப்போகிறார், நியாயந்திருக்க போறார் என்று சொல்லி அவர் ரகசியம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு அவருடைய ஓட்டம். ஆபிரகாமுடைய ஓட்டம், ஆபிரகாமுக்கு ஒரு ஓட்டம், யோசேப்புக்கு ஒரு ஓட்டம், பஞ்சகாலத்தின் வீடை காப்பாற்றப்படுவதற்கு, எகேமியாவுக்கு ஒரு ஓட்டம், தானியேலுக்கு ஒரு ஓட்டம். எல்லாருமே பரிசுத்தவான்கள் தான். மோசே, தாவீது, ஏசாயா என்று சொல்லி எலியா, எலிசா, பவுல், பர்னபா, தீமோத்தேயு எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து ஓட்டத்தை துவக்கினார். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஓட்டத்தை நியமித்தார். அப்படி போல இந்த யோவான் ஸ்நானகனுக்கு பணிவிடை ஓட்டம். என்ன பணிவிடை ஓட்டம்? ஆமென். வருகிறவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஓட்டம். அல்லேலூயா. ஆயத்தம். யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நீ யாரா? நீ எரேமியாவா? நீ எலியாவா? நீ தீர்க்கதரிசி ஆனவனா? நீ கிறிஸ்துவா என்று கேட்ட பொழுது, நான் அவர் அல்ல, இல்லை 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 என்று சொல்லுகிறார். நான் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று சொன்னார். தன்னுடைய ஓடுகிற கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம் என்ன? நியமிக்கப்பட்ட ஓட்டம் இது. எபிரேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமையாக தேவ தூதருக்கும் ஒன்றை அவர் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். எபிரேயர் புஸ்தகம் 1:14 படிங்க. 1:14. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? அல்லேலூயா. தேவதூதருக்கு ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் பணிவிடை செய்யும்படி அவருடைய ஓட்டம் தேவன் நியமித்திருக்கிறார். மனுஷனுக்கு ஒரு ஓட்டம், தேவதூதருக்கு கூட ஓட்டம். ஏன்? 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிச்சு பாருங்க. அல்லேலூயா. 1:12. ஒரு சால்வையைப் போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார்.
இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். உங்களுக்கும் எனக்கும் ஓட்டம், நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டம். என்ன ஓட்டம்? தீர்க்கதரிசியா, ஸ்தோத்திர விசுவாசியா, தொற்கானா, ஸ்தேவானா ஊழியக்காரருக்கு ஜெபத்தில் தாங்குகிற நியமிக்கப்பட்ட ஓட்டமா, படிவிடை ஓட்டமா, அல்லது சுவிசேஷம் சொல்ற ஓட்டமா, ஆமென், ஆண்டவருக்காய் ஊழியத்துக்காய் கொடுத்து தாங்குகிற ஓட்டமா, அல்லது விசுவாச மக்கள் எல்லாருக்கும் முன்மாறே வாழ்ந்து காட்டுகிற ஓட்டமா? நியமிக்கப்பட்ட ஓட்டம். தேவதூதருக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாக நியமித்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கூட அவர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாய் நியமித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து துவக்கின ஓட்டம். இரண்டாவதாக நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டம். மூன்றாவதாய் சொல்வதற்கு இந்த ஓட்டம் போராட்டம் நிறைந்த ஓட்டம். அல்லேலூயா. படியுங்கள், ஆண்டவருக்கு மகிமையான அதே எபிரேயர் பாட்டு படியுங்கள். ஸ்தோத்திரம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. இந்த ஓட்டம் சாதாரண ஓட்டம் அல்ல, கிறிஸ்து துவக்கின ஓட்டம், நியமித்த ஓட்டம். மூன்றாவதாக இந்த ஓட்டம் போராட்டம் நிறைந்த ஓட்டம். இந்த உலகத்திலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காய் ஓடுவதற்காய் அப்பா உங்களை என்னை படைத்து ரட்சித்து அழைத்து ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். எனவே ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை சகலத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த போராட்டமான ஓட்டத்தில் எதிர்கொள்ள தெரியுமா? ரெண்டு விஷயம். ஒன்று பாரமான ஒன்று, ரெண்டு பாவம், நெருங்கி இருக்கிற பாவம். இந்த ரெண்டை நான் கொஞ்சம் விளக்கமா சொல்லிட்டு உங்கள்கிட்ட கடந்து போக விரும்புகிறேன். படிங்கள், லூக்கா சுவிசேஷம் 21:34 படியுங்கள். கடைசி நாட்கள், இந்த உலகமே நியாயந்தீர்க்கப்பட்டு பயங்கரமாக தேவன் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. விசுவாச மக்களாகிய ரட்சிக்கப்பட்ட விசுவாச பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் எது பாரம் தெரியுமா? படிங்க வரலாம். எது ஆபத்து? லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமையாக ஆதலால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை, அந்த 11 அதிகாரம் முழுவதும் விசுவாசிகளுடைய பட்டியல், விசுவாசத்தின் பட்டியல். அதை சொல்லிவிட்டு 12 ஆரம்பிக்கும் பொழுதே ஆகையால் எதனால்? அதனால். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க ஓட்டம், நம்முடைய ஓட்டம் சாதாரண ஓட்டம் அல்ல. இது உலகத்தாருடைய ஓட்டம். அது பக்கத்தில் நிற்க முடியாது. உலகத்தாருடைய ஓட்டத்தை இங்க நினைக்க கூட முடியாது. இந்த ஓட்டம் விசுவாசம், இயேசு கிறிஸ்து துவக்கி விட்ட ஓட்டம். இந்த ஓட்டத்தை, இந்த விசுவாசத்தை கெடுக்கத்தான் பாரம், பாவம். ரெண்டுமே அப்பா நமக்குள்ள விசுவாசம், கிறிஸ்துவனுடைய உயிர் மூச்சு, கிறிஸ்துவனுடைய அச்சாணி, கிறிஸ்துவை கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய அச்சாணியே விசுவாசம் தான். இந்த விசுவாசத்தை கெடுக்கணும். அதுக்கு பாரம். என்ன பாரம்? லௌகீக கவலை, பெருந்தீனி, வெறியினாலும். வெறி, பாரமடையாதபடிக்கு. அன்பான பிள்ளைகளே, பணத்தின் மோகம், சொத்தின் மோகம், ஆமென், அது மதிப்பு மரியாதையின் மோகம், பாவ இச்சைகளின் மோகம், சிற்றின்பத்தின் மோகம், இதெல்லாம் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை கெடுத்து கீழே தள்ளுவதற்கு வரக்கூடிய பாரமாய் உங்கள் இருதயத்துக்குள்ளும் என் இருதயத்துக்குள்ளும் வரவிடாதபடி காத்துக் கொள்ளுங்கள். நான் முன்னமே சொன்ன, விசுவாசத்தை துவக்கிறவர் இயேசு கிறிஸ்து, விசுவாசத்தை முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இடைப்பட்ட இந்த காலத்திலே அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்கிற பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் உண்டு. இந்த காத்துக் கொள்கிற சமயத்தில் தான் இந்த பாரம் எல்லாம் வரும். பணத்துக்கு என்ன செய்வேன்? உன்னை ஜாதி கைவிட்டணும். நீ என்ன ஜாதி? இப்பெல்லாம் இந்த ஜாதியை விட்டு போயிட்டு நீ, உன் ஜாதி உன்னை மதிக்காது, உன் சொந்த வந்து வராது, நீ உன் இயேசுக்குள்ள போனா உனக்கு சொத்து கிடையாது, உனக்கு உரிமை கிடையாது. இதெல்லாம் சொல்றது நிமித்தமாய் பாரம் வரணும். ஐயோ, என்ன செய்வேன், என்ன செய்யப்போன்னு தெரியலையே, என்னாமோ, இப்படிலாம் பாரம் வரும். பாருங்க, லூக்கா 18:8 படிங்க.
ஆண்டவருக்கு மகிமை. லூக்கா 18:8 படியுங்கள். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். விசுவாசத்தை கொடுத்து துவக்கிவிட்ட கர்த்தர் முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவர். ஆனால் இடைப்பட்ட ஓட்டத்திலே இந்த லௌகீக கவலை, வெறி, சிற்றின்பம், பணம் பதவி இல்லாமல் போகிற மாயை நிமித்தமாய் உங்கள் விசுவாசத்தை இழந்து போதபடி எச்சரிக்கிறீர்கள். அடுத்தபடியாக யூதா 20 படியுங்கள். யூதா புஸ்தகம் 20 படியுங்கள். ஆண்டவருக்கு தீனியாக யூதா 20 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே. சிவா கராதியா தகவா. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்து. இந்த விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தல் 336 அதிகாரம் 10 படிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமையாக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தீபா கபாலதியா தரபோ சங்கரபதியா தரபா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை. இத்தாலியிலே பார்த்திருப்போம். இந்த கொரோனா வியாதி நிமித்தமாய் இத்தாலியிலே பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் தங்கள் சொந்த குடும்பத்தை இழந்து, மனைவி பிள்ளைகளை இழந்து அவர்கள் வீதிகளிலே பணத்தை எரிகிறார்கள். இதனால எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த பணம் எங்களை காப்பாற்றுன்னு பார்த்தோம். இந்த பணம் எங்களை காப்பாற்றல. இந்த பணம் தேவையில்லை. இந்த தங்க நகையெல்லாம் தேவையில்லை. இது இருந்து என்ன பிரயோஜனம் என்று மனதையுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு மகிமையாக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே போல பாருங்கள், ஆண்டவருக்கு மகிமையாக ஸ்தோத்திரம். பாரம் ஆமே. ஆண்டவர் நல்லவர். கவனிக்க மக்களே, இந்த பாரத்துல வெறும் பணம், வெறி, இச்சை மட்டும் இல்லை, துருபதேசமும் கெடுக்கும். ஓட்டத்தை கெடுக்கிறது துருபதேசம். இந்த துருபதேசம் கெடுக்கும். படியுங்கள். ஆண்டவருக்கு 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6 அதிகாரம் 20 படிச்சு பாருங்க. 20-21. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. கடைசி நாட்கள் பிசாசு எப்படியாயிலும் பரிசுத்த விசுவாசத்தை கெடுத்து, விசுவாசிகளை கெடுத்து நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சீரடான வீண் பேச்சுக்கள், ஞானம் என்று பொய்யாய் பேச்சு, கட்டுக்கதைகள். அசாம் சொல்வது, சத்தியத்துக்கு சிறிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அப்ப பாரம் என்பது பண ஆசை மட்டும் கிடையாது, இச்சைகள் மட்டும் கிடையாது, உலக ஆசை மட்டும் கிடையாது, துருபதேசமும் உங்களை கெடுத்து விடும். இந்த ஓட்டத்தை கடைசி நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஜாக்கிரதை. 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1 படிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு மகிமையாக. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எனவே இந்த ஓட்டத்துல விசுவாசத்தை காத்துக்கிறதா பிரச்சனை. அதான் முக்கியம். படிச்சு பாருங்க நீங்க. அதே 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்துல 7 படிச்சு பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார். 2 தீமோத்தேயு 4:7 படிங்க பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். துவக்கின ஆண்டவர் இயேசு துவக்கிற விசுவாசம், அவர் முடிக்கிற விசுவாசம், காத்துக்கொள்ளுகிற பொறுப்பு உங்க பொறுப்பு, என் பொறுப்பு. அப்போஸ்தலன் பரிசுத்தவான் பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த விசுவாசத்தை கெடுக்கத்தான் சோதனை, பாடு, உபத்திரவம், பாவம், இச்சை, கெட்ட நண்பர்கள் அவங்க கெடுப்பானுங்க. உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே கெடுப்பாங்க. கண்ட கண்ட துருபதேசம், கண்ட கண்ட பிரசம், கண்ட கண்ட ஆட்கள் பேச்சு, இதெல்லாம் இந்த விசுவாசத்தை கெடுக்கத்தான். உங்க ஓட்டம் சரியா ஓடும். கிறிஸ்து துவக்கின ஓட்டம், நியமிக்கப்பட்ட ஓட்டம், போராட்டம் நிறைந்த ஓட்டம்.
நான்காவதாய் சொல்கிறேன், இந்த ஓட்டம் கிரீடத்தை பெறுகிற ஓட்டம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. 1 கொரிந்தியர் புத்தகம் 9:25 படிங்க, 25 படிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஓட்டம் ஏன் அப்படி ஓடணும்? நமக்காய் அப்பா கிரீடம் வைத்திருக்கிறார். 3 கிரீடம் இருக்குது. 1 அது ஊழியக்காரருக்கு தர கிரீடம். 2 கிரீடம் இருக்குது, அது விசுவாசிகளுக்கு. சொல்லுங்கள், படியுங்கள். ஆண்டவருக்கு மகிமையாக 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 படிங்க. 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7-8 படிங்க. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும். நீங்க எதை விரும்பிட்டு இருக்கீங்க? எதை விரும்பிட்டு இருக்கீங்க? கடைசி நாட்கள் இது கடைசி காலம். நம்முடைய அப்பா சீக்கிரம் வரப்போறா. நம்முடைய அப்பா அந்த உலகத்தை இப்பொழுது நியாயம் தீர்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை பண்ண அத்தனை அட்டுழியத்துக்கும் அப்பா யாரும் காட்டிட்டு இருக்கிறார். சீக்கிரமாய் அவருடைய பிரசன்னம் வரப்போகிறது, அவருடைய வருகை வரப்போகிறது. நீங்க யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க? எதற்காக ஓடிட்டு இருக்கீங்க? உங்க இருதயம் எதுக்காக ஏங்கிட்டு இருக்குது? நீதியின் கிரீடம். அல்லேலூயா. அத சொல்ல எப்ப சொல்றதுமா? நான் நல்ல போராட்டத்தை போடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதனால எனக்கு நீதியின் கிரீடம். உங்க ஓட்டமே என் ஓட்டமும் சும்மா ஆகாயத்துல சிரமம் பண்ண ஓட்டம் ஓடக்கூடாது. அப்படி ஓடக்கூடாது. பஸ்ல உட்காந்துக்கிட்டு டிக்கெட் இருக்கும் பொழுது டிக்கெட் எங்கேயா போகணும்னா எங்கேயோ போகட்டும் என்ன விதி ஆகட்டும்னா கண்டக்டர் ஏற்றுப்பானா? அடிச்சு வெளியேற்ற மாட்டான். ஆமே. உங்க ஓட்டம் கிறிஸ்துவ ஓட்டம், ஒரு அர்த்தம் உள்ள ஓட்டம். பணங்களை சம்பாதிக்கிறது, வீட்டை கட்டுறது, சொத்து வாங்குறதும், சுகம் வாங்குறதும், நகை எடுத்துக்கிறது, நகை வாங்குறதும், நகை அடகு வைக்கிறதும், அங்கே போகிறதும் இங்கே போகிறதும், இதெல்லாம் இதுக்கு காலம் இனி இல்லை. இனி காலம் இது இல்லை. இனி காலம் செல்லாது. அதுக்காக ஓட்டம் அல்ல. யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 நீதியின் கிரீடம் பாருங்க. இன்னொன்று யாக்கோபு 1:12 படியுங்கள். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். முதலாவது நீதியின் கிரீடம், இரண்டாவது ஜீவ கிரீடம். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. நீங்க ஆண்டவர்கிட்ட அன்பு கூர்ந்தா சோதனையை சகிப்பீங்க. நீங்க அவர்கிட்ட அன்பு கூர்ந்தா பாடுகளை சகிப்பீங்க. நீங்க அவர்கிட்ட உண்மையாவே அன்பு கூர்ந்தா, இந்த உலகத்துல என்ன இடையூறு, என்ன பிரச்சனை சரி, எங்க அப்பா பார்த்துக்குவார். அப்பா அவங்களுக்கு நான் செய்கிறப்பா, நீங்க பார்த்துக்கப்பா, செஞ்சுப்பா, தவறக்கூடாதுப்பா, காத்துக்கொள்ளுங்கப்பா அப்படி ஜெபம் பண்ணுவோம். இந்த கொரோனா வருஷம் கூட நம்ம ஜெபிக்கணும்பா. எங்களுக்காக மட்டும் இல்லைப்பா, பாவம்ப்பா, வலதுகைக்கு இடதுகைக்கு வித்தியாசம் தெரியாத இந்த நினைவே மக்களுக்கு இறங்கினீங்களே, 140 கோடிப்பா இந்தியாவில் காப்பாற்றுங்கப்பாங்கிற ஒரு இருதயம், நல்ல இருதயம் நமக்கு தேவை. ஆமே. மூன்றாவதாய் 1 கொரிந்தியர் புத்தகம் ஆண்டவருக்கு மகிமையாய் 1 கொரிந்தியர் 9:25 படிங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். கிறிஸ்து துவக்கின ஓட்டத்தை ஓடுகிறோம். கிறிஸ்து நியமித்த ஓட்டத்தை ஓடுகிறோம். போராட்டம் நிறைந்த ஓட்டத்தை ஓடுகிறோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆமென். கிரீடத்தை பெறுகிற ஓட்டத்தை ஓடுகிறோம். அழிவு
அழிவில்லாத கிரீடத்தை அப்பா வச்சிருக்காங்க. நமக்கு அழிவில்லாத கிரீடம். விலைக்கு பேச நேரம் இல்லை. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் 5வது கருத்து சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். 5வதாய் இந்த ஓட்டம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடுகிற ஓட்டம். படிங்க 1 Corinthians 9:24 படிங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அன்பான விசுவாச பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே, சத்தியத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே, இதை பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஆமென். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். பெற்றுக்கொள்ள கிடத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்கள். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்கள். அல்லேலூயா. கொலோசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 19 படிங்க பார்க்கலாம். இந்த 4 பேசி முடிச்சிடலாம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. கொலோசியர் 2:19 படிங்க ஒருவர். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நிறைய கண்ட உபதேசம், கண்ட பேச்சை பேசிக்கிட்டு கண்டதை பேசிட்டு சுவிசேஷம் இருக்கிறாங்க. பாஸ்டர் நிறைய குறை சொல்லல. கடைசி நாட்கள்ல ஏமாந்து போயிடாதீங்க மக்களே, ஏமாந்து போயிடாதீங்க. ஆண்டவருக்கு மகிமையாய் எனக்கு வசந்தப்படி சொல்லி பிடிக்கும். நாம் பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13-14 படிக்க ஒருத்தர். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். லக்கை நோக்கி அப்பா வச்சுக்கிற லக்கு. விசுவாச ஓட்டத்தை துவக்கினவர் விருதாவ சொல்ல அவர் துவக்கல. அவர் சொல்றாரு, ஒரு லெக்கு வச்சிருக்கேன் மகனே, அந்த லெக்கை நோக்கி பார்த்துக்கலாம். அதே பாரு நடுராத்திரியிலே நடுக்கடலிலே சீசர்கள் மட்டும் பயணம் பண்ணியிருந்த பொழுது ஆமென், புயல் காற்று அடித்து பெருங்காற்று அடித்து படகு அமிழத்தக்கதை போகும் பொழுது ஆண்டவர் 4ஆம் சாமத்தை நடந்து போகிறார். எல்லோரும் பார்த்து அழகுகிறார்கள். ஆமென். பேர் சொல்கிறார், ஆண்டவரே நீரே ஆனால் நான் கடல் மேல் உழப்போல் நடக்க ஆண்டவரே வா என்று சொல்கிறார். எழுந்து கடலில் நடக்க ஆரம்பித்தவன் ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது அவன் விடவில்லை. பெருங்காற்று அடித்து பயங்கரமா பயமுறுத்தினவனை, இந்த கவனம் வேறவனுக்கு திரும்பினவனை கடலிலே மூழ்கினான். ஆண்டவர் சொல்கிறார், ஏன் விசுவாசத்தை விட்டாய், ஏன் அவிசுவாசப்பட்டாய் என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆமென். உங்கள் கவனம் சிதறக்கூடாது. உங்கள் கவனத்தை யாரும் சிதறக்கூடாது. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை யாரும் கெடுக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசத்தை யாரும் கெடுக்கக்கூடாது. யாருக்காக விட்டுக் கொடுக்கக்கூடாது. உறுதியான வாழ்க்கையை விட்டுக் கொடுக்காதீர்கள். ஆமென். உங்களை இப்படி ஆக்குவார், அப்படி ஆக்குவார், இப்படி செய்வார், அப்படி செய்வார், நீங்க இப்படி இருப்பீங்க, அப்படி இருப்பீங்க. இதெல்லாம் செய்தவர் அன்பு தகப்பன் இயேசு கிறிஸ்து கத்தப்பட்டு தான் எந்த ஊழியர்களும் வைக்க முடியாது. எனவே நம்முடைய ஓட்டம் சரியாய் ஓட என்பதற்காக ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2 படிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் வீணாக ஓடுற நிறைய பேர் வீணாக ஓடிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தின் ஓட்டம் வீணான ஓட்டம். நிறைய பேர் கிறிஸ்துவுக்குள்ள வந்துமே வீணா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்கள் அப்பா நமக்கு நியமித்த நாட்கள். நம்முடைய ஓட்டத்தை ஆராய்ஞ்சு பார்த்து யாருக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம், எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம், யாரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம், எதற்காக ஓடுகிறோம் என்று பார்த்து நம்முடைய ஓட்டத்தை சரிப்படுத்தி அப்பாவை நோக்கி ஓடுகிற ஓட்டமாய் மாற கற்றுக்கிறவை தருவாராக. வீணாக ஓடக்கூடாது. கலாத்தியர் புத்தகம் 2 படிங்க. கலாத்தியர் 2 படிங்க. ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு போதும். இங்க ஓடுற ஓட்டம் வீணாகக்கூடாது. ஓடுற ஓட்டம் சபைக்கு இப்ப சபை கூடுவது இல்லை. ஆனால் முன்னோட பேய் ஏமாத்தலாம். சபையே கூட்டிருச்சு. இவன் என்ன அதிக பாரு வேலைக்கு போகுது. நீ பண்ணதை பண்ண ஆண்டவர் மன்னிப்பான்னு சொல்லுவான். வீணாகும் போடாதீங்க மக்களே. வீட்டில் உட்காந்து டிவிலேயே நேரம் செலுத்தாதீங்க மக்களே. செல்போன் வச்சுட்டு ஃபேஸ்புக்லேயே உட்காதாதீங்க மக்களே. ட்விட்டர்லேயே உட்காதாதீங்க மக்களே. என் அன்பு பிள்ளைகளே, அன்பு தங்கச்சிகளே, தம்பிகளே, பெத்த பிள்ளைகளே, அக்கால்களே, அண்ணான்களே, அம்மா ஐயாக்களே, தயவு கூர்ந்து என்னுடைய நேரம் அதிகமாய் ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து செலவழித்து நம்முடைய ஓட்டத்தை ஆராய்ந்து சரியான ஓட்டத்தை சரிப்படுத்துவோம். வீணான ஓட்டம் ஓடக்கூடாது. அப்பா வந்துட்டாருன்னா கைவிடப்பட்டுட்டா அதுக்கு பேசாம பிறக்காமலே இருந்துடலாம். என் அன்பு பிள்ளைகளே, இப்படி கடைசியாக வீணாக ஒழுங்கு ஓட்டத்தை விட்டு நாம் நம்முடைய ஓட்டத்தில் நிச்சயம் உள்ளவனாக ஓடணும். அதான் போல் சொன்னார், நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓட எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. இப்ப படிங்க 1 கொரிந்தியர் 9:26. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். போதும். நிச்சயம் இல்லாதவனாக ஓட உங்க ஓட்டத்துக்கும் என்னுடைய ஓட்டத்துக்கும் ஒரு நிச்சயம் இருக்கிறது. வெகு சீக்கிரம் அப்பா வருவார்கள் நிச்சயம் இருக்கிறது. வெகு சீக்கிரம் இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்படத்தக்கவைகள் அல்ல என்ற நிச்சயம் இருக்கிறது. ஒரு சரியான நிச்சயம் இருக்கிறது. உயிரோடு எழுந்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அந்த நிச்சயம் இருக்கிறது. கட்டாயம் நிச்சயம் இருக்கிறது. ஆதலால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுவோம். காலம் முடிய போகிறது. அப்பா சீக்கிரம் மத்திய ஆயத்தில் வரப்போகிறார். இந்த நாட்கள்ல முழு 5 கண்டமும் முடை கிடக்குது. இந்த நாட்கள்ல ஏதோ ஒரு மூளையில மக்களுடைய கவனமெல்லாம் வேற பக்கம் இருக்குது. ஆனா பிசாசு நம்ம தந்திரமா ஒரு கூட்டத்தை அங்கே உட்கார வச்சு ஒரு சாம்ராஜ்யத்தை அடுத்து அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்தை உருவாக்க பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு உலகத்தை செயல்படுத்துங்கள். ஆண்டவர் நம்மை கட்டாயமாக சொல்லிப்பார். உங்கள் தேவையும் என் தேவையும் அப்பாவுக்கு தூசி மாதிரி ஊதி விட்டுருவார். பல கோடிக்கணக்கான பணமாக ஊதி விட்டுருவார். எவ்வளவு கடனையும் அப்பா அடைச்சிருவார். கிருபை தருவார். எப்படிப்பட்ட தடைப்பட்ட ஆசீர்வாதத்தை அப்பா தந்துடுவார். அது அவருடைய வேலை. நம்ம உயர்த்துறது, நமக்கு பணம் தர்றது, நல்ல வீட்டை தர்றது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதெல்லாம் அப்பாவுடைய வேலை. அவருடைய வேலையை போய் நாம் செய்யணும். எவ்வளவு மடத்தான் ஆண்டு சமூகத்திலே விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிகிறவருமாக இயேசுவை நோக்கி ஓடுவோம். ஆண்டவர் நம்மை கட்டாயமாக சொல்வாராக. கண்ணை ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அப்பாட்ட ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமென். ஆமென். மஜா பிடிப்பா. ஸ்தோத்திரம். ஓ
தியானிச்ச அந்த வார்த்தையின்படி இதை பார்த்த மக்களை, அடியனையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும், எனவே என் விசுவாச பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் அப்பா ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்கும் கிருபை தாங்கப்பா. எங்களுடைய கவனம் வேறு எந்த பக்கமும் சிதறிக்க முடியாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. நீதி கிரீடம், ஜீவ கிரீடம் அப்பா, அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதால் மகிமை மடாத கிடத்தை ஊழியக்காரனாகி அடியை பெற்றுக்கொள்ளத்தக்கதால் அழிவில்லாத கிடத்தை பெறும்படி கிருபை தாங்கப்பா. தேவ கரங்களுக்கு அர்ப்பணிக்கிறையா, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ஓடுறோம் ஆவி ஆத்மா சரத்தை அர்ப்பணிக்கிறோம். நீ பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளை, குடும்பத்தை, வீட்டையும் ஆவி ஆத்மா சரத தேவைகள் நிறைவாக சந்திக்க வேண்டும். என் ஜனங்கள் மகிழ்ந்து கழிவரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் கூடியிருக்கிற மக்களோடு உட்கார்ந்து பார்க்கிற உங்களோடு இன்றைக்கும் என்னென்றைக்கும் அப்பா வருகை புரிந்தும்